ஹலோ காய்ஸ், இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர் வீட்டுக்கு போய் பல டார்ச்சரை பார்த்தீங்கன்னா டீச்சருக்கு கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டாஸ்க்கு எலி அந்த ட்ராப்பை பார்த்தீங்கன்னா டீச்சரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் கடியில் வைக்கணும். டீச்சர் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு கொட்டாயை விட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரை பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு எடுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டீச்சர் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. நம்ம வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல்லை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிடுங்க. டீச்சர் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராவில் பார்த்தீங்கன்னா எலி ட்ராப் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. இதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் கடியில் வச்சிடலாம். நியூஸ் பேப்பர் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் கையில் மாட்டி பார்த்தீங்கன்னா டீச்சர் கதறுவாங்க. இப்போ நம்ம டீச்சர் வரத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டை விட்டு வெளியில் வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டீச்சர் நியூஸ் சுட சுட செய்திகளை பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி பார்த்தீங்கன்னா காத்திருக்க போகுது. இப்போ கையில் பார்த்தீங்கன்னா ட்ராப்பு மாட்டிக்கிச்சு, வலிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா துடிக்கிறாங்க. கை பார்த்தீங்கன்னா அப்படியே செவந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக வலிக்கும் ஆனால் அந்த எலி ட்ராப்பு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25 காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. நெக்ஸ்ட்டு டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா உப்பை பார்த்தீங்கன்னா கலக்கணும். டீச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாவம். பார்த்தீங்கன்னா சாப்பாட்டை சமைச்சு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வராங்க. சுட சுட பார்த்தீங்கன்னா சோறு பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உப்பு டப்பாவும் பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு லாக்காக போட்டு வச்சுருக்குறாங்க. லாக்கு பிக்கை பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம வீட்டோட டோரை திறக்க வாங்கிக்கலாம். டோரை திறந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டீச்சர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம சால்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் கலந்துட்டு எஸ்கேப் ஆயிடணும். ஏகப்பட்ட உப்பை பார்த்தீங்கன்னா கலந்தாச்சு. டீச்சர் வாய் வச்சாங்கன்னா வாந்தி தான் எடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா டீச்சர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரில, ஆனால் டீச்சரை பார்த்தீங்கன்னா படுத்தி எடுக்கிறோம். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஆனால் டீச்சர் பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே பாவம். அதை பார்த்தீங்கன்னா கலக்கி குடிக்கிறாங்க. ஒரே கல்ப்பாக பார்த்தீங்கன்னா அடைச்சிட்டாங்க. தொண்டையில் அடைச்சிக்கிச்சிட்டு நினைக்கிறேன். வாந்தியே எடுத்துட்டாங்க. நமக்கு அடுத்த டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேவரட் ஷோ பார்க்கையில பார்த்தீங்கன்னா டிவியை பார்த்தீங்கன்னா உடைக்கணுமா. டீச்சர் வீட்டில் இன்றைக்கி என்னென்னலாம் அலப்பறை பண்ண போகிறோன்னு தெரியலை. பார்த்தீங்கன்னா டீச்சர் பார்த்தீங்கன்னா ஜாலியாக பார்த்தீங்கன்னா டிவியில் ஷோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா போர்ஷன் கிடச்சிருக்குது. இதில் லாஃபிங் போர்ஷன்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தும்மல் வரக்கூடியது இருக்குது, டான்ஸிங் பண்ணக்கூடியது இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சருக்கு கொடுத்துருக்கிறது தும்மல் போர்ஷனு. தும்மிக்கிட்டே பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. டீச்சரை பார்த்தீங்கன்னா அன்றைக்கி படுத்தி எடுக்கிறோம். ஒரு ஸ்டாரு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். டீச்சர் பார்த்தீங்கன்னா தும்மல் நிற்கலன்னு நினைக்கிறேன். அந்த போர்ஷனோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ குறைஞ்சிருச்சு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா நம்ம டிவியை பார்த்தீங்கன்னா உடைக்கணும். டீச்சர் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு என்னமோ ஹிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ண ஒரு ஸ்டார் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துர்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டோரை ஓப்பன் பண்ணி ட்ராப்பு பார்த்தீங்கன்னா வச்சுருக்குறாங்க. போன தடவை நம்ம உப்பை கலந்துட்டு போனதில் யாரோ உப்பை கலந்துட்டாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்குது. ட்ராப்பு பார்த்தீங்கன்னா வச்சுருக்குறாங்க. ஆனால் இந்த ட்ராப்பு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நம்மளை டேமேஜ் பண்ணலை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில டேமேஜை ஏற்படுத்திச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ டிவியை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். டீச்சர் பார்த்தீங்கன்னா ஜாலியாக யோகா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிவியை உடைக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சு தான் ஆகணும். இப்போ டிவியை பார்த்தீங்கன்னா நம்ம துலவுறோம். டிவி அநேகமாக எந்த ரூமில் இருக்குன்னு தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா இது வேறு ரூம்பு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டிவி. டீச்சர்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டிக்கிட்டோம். கழுத்தை பிடிச்சி பார்த்தீங்கன்னா நெரிக்கிறாங்க. பழையபடி பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறோம். டிவி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டீச்சர் நம்மளைய பார்த்துட்டாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹேமர் தான் இருக்குது.
டிவி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹேமர் இருக்குது. நம்ம வீட்டுக்கு வெளியில் இருக்கிறோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் நம்ம பார்த்தீங்கன்னா போகணும். டீச்சர் அநேகமாக வேறு டைரக்ஷனில் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். டீச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்பை கடந்து தான் போகிறாங்க. ஆனால் அது என்ன ரூமுன்னு தெரில. டீச்சர் போன பாதையை வச்சே பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா டிவி ரூமை கண்டுபிடிச்சிடலாம். டீச்சர் பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. பழையபடி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோம். ஞாபகம் பார்த்தீங்கன்னா அது இல்லவே இல்லை, ட்ராப்பு முன்னாடி இருக்குங்கிறத. டீச்சர் பார்த்தீங்கன்னா அந்த சைடு தான் போனாங்க. இந்த ரூமை கிராஷ் பண்ணி தான் போனாங்க. ஆனால் இங்கே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ரூமை கிராஷ் பண்ணி தான் டீச்சர் போனாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரூமை கிராஷ் பண்ணி போயிருக்கிறாங்க. டிவி ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதில் அநேகமாக டிவி இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ரூம் தான். அங்கே தான் க்ரோபாரும் இருக்குது. இதை வச்சு பார்த்தீங்கன்னா டிவியை உடச்சிடலாம். மியூசிக் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிட்டு இருந்துருக்குது. இந்த ஷோவை தான் பார்த்துருக்குறாங்க. டீச்சர் வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் வழியாக நம்ம எஸ்கேப் ஆகிருக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ரூம் வழியாகவே ஈஸியாக பார்த்தீங்கன்னா டிவி ரூம்பை கண்டுபிடிச்சிருக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லா ரூமுக்கும் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா இருக்குது. டிவியை டீச்சர் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அழுகுறாங்க தேம்பி தேம்பி. ஷோ பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இந்த முறை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர் பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போகிறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா கிழிக்கணும். ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போனால் ரொம்ப அழகாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டீச்சர் யோசிக்கிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா அந்த ஃபேவரட் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா கிழிக்கணும். சைடில் பார்த்தீங்கன்னா ஹிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு பிரிண்ட் மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகணுங்கிறத பார்த்தீங்கன்னா காட்டுது. பழையபடி பார்த்தீங்கன்னா ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோல் இருக்குது. அநேகமாக பார்த்தீங்கன்னா அது மேலே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரிங்கிற ரூம்பு பார்த்தீங்கன்னா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டீச்சரோட ரூம்பு தான். இங்கே தான் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. கபோர்டில் தான் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இருக்கும். ஆனால் இந்த கபோர்டில் ஒன்றுமே இல்லை. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா கபோர்டு பார்த்தீங்கன்னா கலரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே தான் இருக்குது. சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இது வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் பார்த்தீங்கன்னா ஆயிடலாம். கீழே வந்தாச்சு. ஆனால் நம்மளுக்கு அடி லைட்டாக பிடிச்சிது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆகலை. கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா இது ஷார்ட்கட்டு. என்ன ரூமுங்கிறத பார்த்தீங்கன்னா முன்னாடியே எழுதி போட்டிருக்குறாங்க. அது என்னன்னே தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக என்னமோ இருக்குது. ஆனால் மேலே ஏறி பார்த்தீங்கன்னா என்னங்கிறத பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது. அச்சோ, நான் பார்ட்டிக்கு போகிற ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா யாரோ கிழிச்சிட்டாங்க. நான் மேலே எந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போவேன்? இந்த முறை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊசியை கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா டீச்சர் டீ குடிச்சிட்டு உட்கார்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா டீச்சர் பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வச்சுட்டாங்க டேபிளில். இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டை திறந்துட்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னை கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா டீச்சர் உட்காரக்கூடிய சோபாவில் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா பூட்டு போட்டு லாக் பண்ணிட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டோர் வழியாக தான் வரோம்னு கண்டுபிடிச்சிட்டாங்க போல் இருக்குது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா லாக் பிக்கை வச்சு ஓப்பன் பண்ணலாம். ஆனால் லாக் பிக்குக்கு பார்த்தீங்கன்னா காயின்ஸ் தேவைப்படுது. நம்மக்கிட்ட காயின்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை. அதனால் லோடிங் ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா வரல. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இங்கே பார்த்தீங்கன்னா காலிங் பில் இருக்குது. இதை அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் வந்தோம்னா ஒரு வேளை டீச்சர் பார்த்தீங்கன்னா திறந்து அப்போ பார்த்தீங்கன்னா லாக் ஓப்பன் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. டீச்சர் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இறங்கி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. டீச்சர் வர்றதும் பார்த்தீங்கன்னா சைடில் ஷோ ஆகுது. டீச்சர் பார்த்தீங்கன்னா கதவை திறந்து விட்டாங்கன்னா நம்ம அது வழியாகவே உள்ளுக்கு போய்க்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா டீச்சர் பார்த்தீங்கன்னா நம்மளைய பார்க்காம இருக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டுக்கு கிட்டேயே போய் நிற்கலாம். டீச்சர் நம்மளை ஒரு வேளை பார்த்தாங்கன்னா நம்ம அப்படியே வெளியில் போயிடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கேட்டை தாண்டி டீச்சர் பார்த்தீங்கன்னா வரமாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டாங்க. கதவு கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. ஆனால் கதவை பார்த்தீங்கன்னா திறக்கலை. லாக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வழியாக தான் கண்டுபிடிச்சி போகணும்னு நினைக்கிறேன்.
நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டிவி ரூம் வழியாக போனோமே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளால் போக முடியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த வழியாக பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. அதே ஷோ தான் ஓடுது. இப்போ பார்த்தீங்கன்னா டோரை திறந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துடலாம். டீச்சர் பார்த்தீங்கன்னா அந்த சைடு போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பின்னை கண்டுபிடிக்கணும். பின்னு 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 ஊசி எங்கே இருக்குது? ஊட்டையே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சு. ஆனால் ஊசி எங்கே இருக்குன்னு தெரில. ஆனால் வந்த இடத்துக்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம். ஊசி இந்த ரூமில் இருக்கா? இது பார்த்தீங்கன்னா டிவி ரூமு. இங்கே பார்த்தீங்கன்னா ஊசி இல்லை. ஊசி எங்கே தான் இருக்கும்? ஊசியை கண்டுபிடிக்கணும். இந்த பெரிய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஊசியை ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு. ஊசி பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு குத்துற மாதிரியே இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா டீச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பாவம். இதை குத்துச்சுன்னா எந்த மாதிரி வலிக்கும்னு தெரில. ஆனால் டீச்சர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பாவம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை மறைச்சி வச்சிடலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மறைச்சாச்சு. டீச்சர் வந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊசி வச்சது பார்த்தீங்கன்னா தெரியாது. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வழியாகவே பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடலாம். டீச்சர் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வேளை நம்மளைய பார்த்தாங்கன்னா நம்ம கதை அவ்வளோதான். பின்னுன்னு பின்னி எடுத்துருவாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி.